Hi friends, welcome to Vansi Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். வரகரிசி வெண்பொங்கல், சின்ன வெங்காய சாம்பார், கெட்டி சட்னி கூடவே நல்ல கிறிஸ்பியான மெதுவடை ரெசிபி பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சில்வர் டம்ளர் அளவு முழு உளுந்து எடுத்துர்க்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் தண்ணியில ஊற வைங்க. இப்போ இந்த ஊற வச்ச பருப்பை கிரைண்டர்ல ஆட் பண்ணி லைட்டா தண்ணி தெளிச்சு அரைக்கணும். மிக்ஸியை விட கிரைண்டர் தான் ரொம்ப நல்லது. அந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்கணும்ங்கறத மாவை ஃபைனலா அரைச்சு எடுத்த பின்னாடி உங்களுக்கு நான் காட்றேன். நம்ம சைடு பை சைடு வெண்பொங்கல் பண்ணிரலாம். குக்கர் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் ஆன பின்னாடி அதில் ஒரு சின்ன டம்ளர் அளவு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி வறுத்துட்டு இருக்கேன். பருப்போட கலர் மாறக்கூடாது, லைட்டாக செவந்தா போதும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். வெண்பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்து ஆட் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு அந்த அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி பருப்பு அதிகமாக இருந்தால் வெண்பொங்கல் நல்லா இருக்காது. இப்போது அரிசி பருப்பு ரெண்டையும் கழுவி எடுத்துக்கலாம். அதே குக்கரில் இப்போ வெண்பொங்கல் பண்ண போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆன பின்னாடி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு நெய்யோட வாசனை இருந்தால் போதும், அதனால் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆயில் நெய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். ரொம்ப சிவக்க வறுக்கக்கூடாது, லைட்டாக சிவக்க வறுத்தா போதும். இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ண பின்னாடி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெண்பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைங்க, அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகும். பொங்கல் நார்மலாக நல்லா குழஞ்சி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளைன் ஒயிட் கலரில் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, லைட் எல்லோயிஷாக இருக்கணும் அந்த கலர், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் மஞ்சள் தூள். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சால்ட்டோட டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கணும். உப்போட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, சாம்பார் சட்னி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். உப்பு எப்போவும் அதிகமாக போட்டுறாதீங்க வெண்பொங்கலில். இப்போது உப்பு நல்லா செக் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 3லேருந்து 4 விசில் வந்தால் போதும். வரகரிசி வேகமாக குக் ஆகிரும், அதனால் 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது இன்னொரு அடுப்பில் நம்ம சாம்பார் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம சாம்பார் பருப்பு தனியாக வேக வச்சு பண்ணுவோம், ஆனால் இதில் பருப்பை இது கூடவே சேர்த்து வேக வைக்க போகிறோம், காய்கறிகள் கூட சேர்த்து வேக வைக்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சின்ன வெங்காய சாம்பாருங்கிறனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன், மற்ற எந்த காய்கறிகளும் சேர்க்கலை. இப்போது குக்கர் நல்லா ஹீட் ஆன பின்னாடி கொஞ்சம் ஆயில், அதில் கடுகு, உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி 2 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஒரு 100 கிராம்லேருந்து ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா வேகமாக வதங்கிடும், அதுக்காக தான். முழுசாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கின பின்னாடி நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக சின்ன வெங்காயத்துக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை சின்ன வெங்காய சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஹாஃப் குக் வர வரைக்கும் வதக்கினா போதும். இப்போது ஓரளவு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சாம்பார் பவுடர் ஆட் பண்ணணும்.
நான் எடுத்துருக்கிற ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பருப்பை ஒரு 10 நிமிஷமாச்சும் ஊற வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். எக்ஸ்ட்ரா 2 விசில் விட தேவையில்லை. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் போதும். பருப்பு நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊற வச்ச அந்த துவரம் பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டம்ளர் அளவு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் நான். அதை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் போட்டு ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு கூட நெய் ஆட் பண்ணி வேக வச்சிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சாம்பார். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 4 விசில் வந்தால் போதும். ஏற்கனவே பருப்பு நல்லா ஊறி இருக்கறனால நமக்கு நல்லா வெந்துடும். நமக்கு நார்மலாக தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு தெரியும். ஏற்கனவே நம்மளோட சேனலில் நிறைய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், 2-3 வீடியோவில். அதில் பார்த்துக்கோங்க. தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சு. இப்போது நம்ம மெதுவடை பண்ண போகிறோம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி இருக்கணும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும் அந்த வடைக்கு. கூடவே 1 டீஸ்பூன் அளவு முழு மிளகு ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டோட டேஸ்ட் ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை மெதுவடை போட்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பொங்கலும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த மாதிரி லைட் எல்லோயிஷ் கலர் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். நம்மளோட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு மத்து இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நல்லா கடைங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மசிச்சு விடுங்க. நம்மளோட எம்மியான சின்ன வெங்காய சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது வடை மட்டும் ரெடி பண்ணால் போதும். வடைக்காக எண்ணெயை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உருண்டை கிண்ணம் எடுத்துக்கோங்க. அடியில் நல்லா உருண்டையாக இருக்கிற மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் லைட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்துருக்கிற வடை மாவை தட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னா விழுந்துடும் அதுவாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்த வடை போடுறதுக்கு கடைகளில் நல்ல ஷேப்பாக சூப்பராக போடுறாங்களா, அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாவு நல்லா கரெக்டாக அரைச்சிருக்கோம். அதனால தான் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக மேலே எலும்பி நல்லா அழகாக வருது பாருங்கள் அந்த வடை. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த வடை எப்படி போடுற டெக்னிக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு உருண்டை கிண்ணத்தில் ஒவ்வொரு டைமும் வடை போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வடை மாவை தட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு லைட்டாக ஷேக் பண்ணால் போதும், அந்த எண்ணெயில் விழுந்துடும். இப்போது 2 சைடு நல்லா கோல்டன் எல்லோ வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனித்தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் வடை செஞ்சு எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வரகரிசி வெண்பொங்கல், சின்ன வெங்காய சாம்பார், மெதுவடை, கூடவே கெட்டி சட்னி. இந்த 4 ஐட்டமும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி வன்சி கெஃபெட்டேரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.